வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளைகள் நடத்தி வருகின்ற இணையவழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். சிறப்பானதொரு இந்த வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு நாளும் இணைய வழியே இந்த நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளைகளை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு வாரமும் புதன் வியாழன் 2 நாட்கள்லையும் மகரிஷி அவர்களுடைய களஞ்சியத்திலிருந்து ஒவ்வொரு சிறப்பான கவிகளுக்கான விளக்கம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த தொடரிலே இன்னைக்கு உண்மை உணர்வு அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவிகள்ல ஒன்று. உண்மை உணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்புல முதல் பாடல்லையே மகரிஷி மனிதனிடம் இருக்கக்கூடிய 3 களங்கங்களில் முதன்மையானதான ஆணவத்தை பற்றி தான் குறிப்பிடுறாங்க. ஏன் மனிதனுக்குள்ள உண்மை உணர்வு இல்லை? அப்ப அதற்கு என்ன காரணம்? அதை தானே பிடுங்கி எறியணும் இல்லையா? பயிர்கள் எல்லாம் நல்லா வளர்ந்திருக்கு, ஆனா அதற்கு இடையே இருந்து அதை வளர விடாமல் தடுக்கக்கூடிய சக்தியான களைகள் இல்ல வேற எந்த விதமான தடைகளோ அதை எடுத்துட்டா பயிர் நல்லா வளரும் இல்லையா? பயிர் வளர்வது என்பது இயல்பு. அந்த மாதிரி 6வது மனிதன் அறிவை படைத்த மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, சுவாமிஜி ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்க, பிற உயிரின் உணர்வு கூர்ந்து உணர்ந்து ஒத்துதவும் பேராற்றல் கொண்ட உயிரினமே மனிதன் எனும் உயர் தோற்றம் அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்க. ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லணும். மனிதனுடைய தன்மாற்ற வளர்ச்சியை பார்க்கும்போது இப்ப 1வது அறிவுல இருந்து பாத்தீங்கன்னா முழுமை பெறுவதற்கான பயணம் தான் அது. ஓரறிவு தாவரத்தோட இயற்கை நின்று இருக்கலாமே, இல்லையே. அதற்குள்ளே இருக்கக்கூடிய இயல்பூக்கம் நான் என்னுடைய அந்த அப்கிரேடட் லெவல், நான் எந்த நிலைக்கு முழுமை அடையணுமோ அது வரைக்கும் அடைவேன் அப்படிங்கிற இயல்பூக்கம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றார். அந்த செடிக்குள்ளே இருந்த இயல்பூக்கம் தான் புழுவாக மாறியது. அதுதான் தன்மாற்றம் இல்லையா? டிரான்ஸ்பர்மேஷன். இதுவே அதுவாக மாறியது. அப்ப அப்படி பார்த்தா பொறிப்புலன்கள் அமைந்துள்ள விதமும் மூடை பூவில் மனம் போல் அறிவு இயங்கும் போக்கும் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அந்த அறிவு ஒவ்வொரு அறிவு நிலை மாறும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிட்டே வருது இல்லையா? வெறும் தொடு உணர்ச்சி இருந்தது, கூடவே சுவை உணர்ச்சி வருகிறது. அதற்கான ஒரு கருவி, ஒரு புலன் கூடவே அமைந்தது. அப்ப அப்படித்தானே வந்தது. அதனால்தானே மகரிஷி கிட்ட கேக்குறாங்க ஒரு கேள்வி. இப்போ 6வது அறிவு படைத்த மனிதன் வந்துட்டான், இதுக்கு அப்புறம் ஒரு பிறவி இருக்குமா? இறக்கைகளோட பிறப்பதோ இல்ல பறப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அத்தகைய அறிவின் நிலையில உயர்ந்த மனிதன் 7வது அறிவுன்னு எல்லாம் நாம பார்த்தோமே, அதெல்லாம் இருக்குதான்னு கேட்டபோது சுவாமிஜி சொல்றாங்க, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மனிதனுடைய அறிவை கொண்டு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்யக்கூடிய வல்லமையை கொடுத்துதான் இந்த 6வது அறிவு படைத்த மனிதனை இறைநிலை படைத்து விட்டது. இப்ப பறக்கணும்னு நினைச்சா மனிதனுடைய அறிவின் வளர்ச்சி தானே. பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் நீரில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான்னு சொல்றோம். அப்ப அந்த வரிகளுக்கான அடையாளம் என்ன? தன்னிடம் இருக்கக்கூடிய 6வது அறிவை வச்சுக்கிட்டு மனிதன் தான் என்ன நினைக்கணுமோ அதுக்கு அடுத்த நிலைக்கு போறான், அப்கிரேட் ஆகுறான் இல்லையா? அதற்கு தனியாக ஒரு பிறவி தேவையில்லைங்கிறாங்க மகரிஷி. இந்த 6வது அறிவுடைய இயல்போட மனிதன் இருந்தாலே அது போறோம். ஆனா இயல்பாக இருக்கிறது இல்ல. அந்த கண்ணதாசனுடைய பாடல்ல கடைசியா கேட்பாரு, எதனை கண்டான் மதம் தனை படைத்தான். அப்ப அந்த மதம், பணம், உயர்வு தாழ்வு மனப்பான்மை, ஒருத்தரை தனக்கென்று வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு குணம், இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி எங்க? அந்த அறிவை பாராட்டுறாங்க மகரிஷி.
இந்த முதல் 3 வரியில சொன்னா இல்லையா, பறவைய கண்டான், இன்னைக்கு எங்க எல்லாம் போறான், ராக்கெட் படைச்சிருக்கான், இன்னைக்கு ஒரு கணத்துல இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறது, அடுத்தது ஒரு அடுத்த கணத்துக்குள்ள மைக்ரோ செகண்டுக்குள்ள எத்தனையோ பல்லாயிரம் மைல் கடந்து ஒருத்தருக்கு போய் சேர்ந்துட முடியும். அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்தாலும் எதனை கண்டான், இதெல்லாம் படைச்சான். எது? இந்த வேண்டாத குணங்களாக இன்னைக்கு இருக்கக்கூடிய களை போன்று பயிர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்கள். அதுல முதல்ல ஒன்று, உண்மை உணர்வை மனிதன் கிட்ட வரவிடாம தடுக்கிறது தன்முனைப்பு. அந்த தன்முனைப்பு தான் முதல் பாடல்லே மகிழ்ச்சி குறிப்பிடுறாங்க அந்த உண்மை உணர்வு அப்படிங்கிற தலைப்புல. தான் தனது எனும் எண்ண எழுச்சி ஊக்கும் தன்முனைப்பு மாற்ற தவம் பல நாள் செய்தேன். தன்னை வச்சுக்கிட்டே எழுதுறாரு பாருங்களேன். மற்றவங்களுக்கு நான் அறிவுரை சொல்லல, இந்த உண்மை உணர்வு எனக்குள்ளே விதைப்பதற்கு நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை தான் முதல் பாடல்ல குறிப்பிடுறாங்க. தான் தனது எனும் எண்ண எழுச்சி ஊக்கும் தன்முனைப்பை மாற்ற தவம் பல நாள் செய்தேன். ஏன்னா அது இயல்பாக இருக்கிறதாம், இருக்குங்கிறாங்க ஒரு இடத்துல. ஏன்னா படைத்தவனின் சாயல் படைப்பில இருக்கும் தானே. அந்த படைத்தவனுடைய தன்மை என்ன? நானே பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் அதுக்குள்ள இருந்ததுனால்தான் அது வெற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம்ங்கிற வளம் 4 உடையது. அப்ப அதோட தன்மை நமக்குள்ள இருக்குதுன்னா நமக்குள்ளேயும் நான் பெரியவன் என்கின்ற எண்ணம் இருக்கத்தானே செய்யும். அப்போ அந்த எழுச்சி எதை ஊக்குகிறது? தன்முனைப்பை ஊக்குவிடுகிறது. இந்த தான் என்கின்ற எண்ணம் நான் என்ன பண்ணிட்டேன்? இறை உணர்வு மறந்ததனால் எழுந்த தன்முனைப்பு. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை மகரிஷி குறிப்பிடுவாங்க. இறை உணர்வு மறந்ததனால் எழுந்த தன்முனைப்பு. என்னுடைய மூலத்தை மறந்துட்டேன், எங்க இருந்து வந்தேன், என்னுடைய பிறவியின் நோக்கம் என்ன, அதெல்லாம் மறந்ததுனால நான் தான் பெரியவங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்து ஆளுமை செய்ய தொடங்கின போது அது தன்முனைப்பாக மாறிவிட்டது. அதை மாத்தணும்னா முதல்ல என்ன பண்ணணுங்கிறாங்க? மாற்ற தவம் பல நாள் செய்தேன், நான் அவனாய் அறிவினது முடிவில் கண்டேன். அப்ப அந்த தவம் கடைசியில எங்க கொண்டு போய் நிறுத்துச்சு? சுவாமிஜி ஒரு இடத்துல நம்மளை பற்றி தெரியணும்னாலும் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் ஒரே வழிதான்னு சொல்றாங்க. அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை உந்தன் புருவத்திடை உணர்த்த பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் வேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும். இது ஒரு பாடல்ல குறிப்பிட்டாங்க. அப்ப தன்னை அறிவதற்கான தொடக்கத்துல மனிதன் நான் ஏன் இப்படி தன்முனைப்போட இருக்கிறேன், இதை நான் மாத்திக்கணும், அதுக்காக தவம் செய்ய உட்கார்றோம். எதன் மேல? அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை புருவத்திடை குரு உணர்த்தினார் இல்லையா, அங்கே தவம் செய்ய 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 முடிவில் எங்க போய் நின்றேன்? நான் அவனாய் நின்றேன், அறிவினது முடிவில் கன்றேன். அப்ப என்னோட வாழ்க்கை எப்படி மாறுச்சுங்கிறாங்க? நலம் எண்ணி நலம் செய்து வாழ கற்றேன். அப்ப அது வரைக்கும் எனக்கு நலம் மட்டும் யோசிச்சேன், சுயநலமாக. ஏன்னா நான் பெரியவன், எனக்கு எல்லாம் கிடைக்கணும், நான் சொன்னதை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்த எண்ணம் எப்படி மாறுச்சு? பிறருடைய நலத்தை எண்ணி என்னுடைய செயல் மற்றவங்களுக்கு எந்த இடத்துலயும் தீங்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழ கற்றேன். ஊனுடலே நான் என்று குறுகி நிற்போர் உரைக்கும் வசை மாறியெல்லாம் உயர் வாழ்த்தாச்சு. சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒருவர் உயர்வது கண்டா பொறுக்காது, வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அப்போ அந்த ஊனுடல் இருக்கக்கூடிய நம்ம பெற்று இருக்கிறோமே, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில ஏதோ அசெட்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, படிப்பு, பணம், இன்னும் சோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இதெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே. ஊனுடலே நான் என்று குறுகி நிற்போர் பொறாமையோ இல்ல வேற எந்த விதமான கோபம், பேராசை, இந்த மாதிரி குணங்களின் பயப்பட்டவர்கள் ஒருவருடைய முன்னேற்றத்தை, மாற்றத்தை பார்த்து வசை மாறி பொழிவார்கள். அதெல்லாம் எனக்கு என்னவாச்சு? உயர் வாழ்த்தாச்சுங்கிறாங்க. ஏன் வருந்த? இரக்கமுடன் பழிப்போர் தம்மை எப்போதும் வாழ்த்தி வாழ்த்தி இன்பம் துய்ப்போம். இப்ப இதுக்கான ரெமெடி என்ன? மேலே போக போக நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நிறைய பேர் நமக்கு வந்து தவறுகள் சொல்லுவாங்க. ரொம்ப கூலா ஜஸ்ட் லைக் தட் இப்ப நம்ம சொல்லிடுவோம் இல்லைங்களா? என்ன நடந்ததுன்னே தெரியாம மிகப்பெரிய விஷயத்துக்கு கூட தீர்வு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி உரைக்கக்கூடிய வசை மாறி எல்லாம் என்னாச்சு? எனக்கு வாழ்த்தாச்சு. ஏன்னா நான் அதை எடுத்துக்காம என்ன பண்ணினேன்? நான் வந்து வாழ்த்த மட்டுமே கொடுத்தேன் அப்படின்னு சுவாமிஜி சொல்றேன்.
அப்போ முதல் குணமாக உண்மை உணர்வாக எது இருக்கணுங்க? யாருக்கும் தீங்கு செய்யாததை விட நமக்கு தீங்கு செய்கிறவர்களை வாழ்த்தக்கூடிய, அவர்களை வசைபாடாமல் அவங்களை சபிக்காமல் இருக்கக்கூடிய முதல் உணர்வு அதுதான். அதுதான் உண்மை உணர்வை வெளிப்படுத்தும். அப்ப அதுக்குதான் வள்ளுவர் கூட ஒரு வரி சொல்வார் இல்லையா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடுதல். இதுல கூட நான் கொஞ்சம் வித்தியாசத்தை பாக்குறேன் திருக்குறளுக்கும் வேதாத்திரியத்துக்கும். மகரிஷி எந்த இடத்துலயும் அவங்க நாணுவது மாதிரி நன்மை செய்யணும்னு சொல்லல. ஒரு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னாருங்க, இன்னா செய்தாரை ஒருத்தல், ஒருத்தல்னா மன்னித்தல், அதோட விட்டுருக்கலாம் அவரு. அடுத்தது என்ன சொன்னாரு, எப்படி மன்னிக்கணும்? அவர் நாண நன்னயம் செய்து விடல். நன்னயம் செய்து விடல்னு விட்டுருக்கலாம். இடையில ஏதோ ஒரு வார்த்தை போட்டிருக்காரு, அவங்க வெட்கப்பட்டு திருந்தக்கூடிய அளவுக்கு. அப்ப அத கூட மகரிஷி சொல்லல பாருங்களேன். அத கூட சொல்லல. மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ வாழ்த்துறேன். மனம் திருந்தணும்னு தான் சொல்றாங்களே ஒழிய அவங்க தன்னுடைய தப்ப உணரணும், வெக்கப்படணும், வேதனைப்படணும்லாம் சொல்லவே இல்லை. இன்னாசை இன்னும் நமக்கு இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். அங்க கருணை தான் இருக்கணும். அவங்க வெக்கப்படணும், நான நன்னயம் செய்யறேன் அப்படிங்கிறது கூட இல்ல. அப்ப அது இன்னும் அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் திருக்குறள் தான் வேதாத்திரியம்னு சொல்லலாம். திருக்குறளை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் அறிவில் வல்லமை இல்லை. இருந்தாலும் அவர் அன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற வகையில் ஒண்ணு கொடுத்தாரு. மகரிஷி இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாற்றி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? அக்செப்டன்ஸ் இருக்கணும். இப்ப எனக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அதற்கான காரண காரியங்களை ஆராய்ஞ்சு பார்த்து, நான் தப்பு செஞ்சனா இல்ல மற்றவங்க அவர்களுடைய தவறால எனக்கு தப்பு செஞ்சாங்களா, இந்த ரெண்டு விஷயம் தான் இருக்க முடியும் இல்லைங்களா? இந்த ரெண்டு தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. நான் தப்பு செய்தேன்னா என்ன பண்ணணும்? என்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யணும். என்கிட்ட இருக்கக்கூடிய எந்த குணம் அந்த தவறுக்கு காரணமாக இருந்ததோ அதை மாற்றி நற்குணமாக மாற்றி என்ன மாத்திக்கணும். சோ இங்க மாற்றம் எங்க? என்கிட்டதான். சரி, எதிராளியால தப்பு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன், எதிர்க்க இருக்கிறவங்களால தான் தப்புன்னா அப்பவும் மாற்றம் எங்க வரணும்? நம்ம கிட்டதான் வரணும். மாற்றம் நம்மில இருந்து தான் தொடங்கணும். பிறர் அதாவது நான் ஒரு பாடல்ல ரொம்ப அழகா குறிப்பிடுவாங்க மகரிஷி. சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோர் எல்லாம் சீர்திருத்தம் உலகிலே மலரவென்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார். இந்த உலகத்துல எந்த தப்ப பாக்குறோம், என்ன ஒரு கஷ்டத்தை பார்த்தோம்னாலும் நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும்? ஏன் தான் இப்படி இருக்காங்களோ, ஏன் இவங்க எல்லாம் மாற மாட்டேங்கிறாங்க? ஒரு ஒரு டிராபிக் ரூல்ஸ் வயலேட் பண்ணாலும் சரி, ஒரு கியூல நிக்காம ஒரு திபுன்னு உள்ள போனாலும் சரி, ஒரு லிப்ட்ல அடி தடியா போட்டு ஏறினாலும் சரி, உடனே நம்ம என்ன சொல்லுவாங்க வெளியே நின்னுட்டு, ஏன் இவங்க மாற மாட்டேங்கிறாங்க? இப்படியே இருந்தா இந்த உலகம் என்னைக்கு நல்லபடியா ஆகும்? இப்படிதானே நினைக்கிறோம். அத மகரிஷி குறிப்பிடுறாங்க பாருங்களேன். சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோர் எல்லாம் சீர்திருத்தம் உலகினிலே மலரவென்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார். ஆனா சுவாமிஜி இது நல்லதான் நினைக்கிறோம் நம்ம. அப்புறம் தான் வைக்கிறாரு ஒரு பாட்டு. இவர் ஒவ்வொருவர் போக்கை நோக்க விந்தையே. இவங்க எல்லாம் இப்படி பேசுறது பார்த்தா எனக்கு வியப்பா இருக்கு. பிறர் மட்டும் இவருக்கு ஒப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார். நான் அப்படியே இருப்பேன், மத்தவங்க மட்டும் எனக்காக மாறிட்டு. இப்ப இந்த உலகம் முழுவதும் மாறணும், அந்த உண்மை உணர்வு பெறணும்னா இந்த நன்மைக்கு என்ன பண்ணணும்? தான் திருந்த எண்ணுபவர் அரிது அரிது எவ்வாறு உய்வோம். அதுதான் கடைசியா கொடுக்குறாங்க. அப்ப மாற்றம் எங்க இருந்து தொடங்கணும்? நம்ம கிட்ட இருந்துதான் தொடங்கணும். அப்ப அந்த மாற்றத்துக்கான விதை எங்கே போடப்படுகிறது? தவம் கொடுக்குது. நான் அந்த பெரிய இறைநிலையுடைய சின்ன பகுதி தான். என்ன மாதிரியே எல்லாருக்குள்ளயும் இறைநிலை இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தவறுக்கு நான் இவ்வளவு வேகமா ரியாக்ட் பண்ணணுமா? அந்த சீத்தலை சாத்தனார்னு சங்க கால இலக்கியத்துல ஒரு புலவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அவர் எழுத்தாணி வச்சு எழுதுறாரு இல்லைங்களா? அதுல தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே அந்த எழுத்தாணியை வச்சு தலையில குத்திப்பாராம். அப்படி குத்தி குத்தி அவரோட தலையில புண்ணா இருக்கு அப்படின்னு தான் இது வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து ஒரு விளக்கத்தை தேடும் போது கிடைச்ச பலன் என்னன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு சொன்னாங்க இல்லையா? அந்த திருக்குறளுக்கான விளக்கம் தான் அந்த சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறவரோட வாழ்க்கையா.
இப்போ அன்றைய காலகட்டத்துல யாரு எந்த வித கவிதைகள் எழுதினாலும் அந்த ஒரு ஒரு அமைப்பு, ஒரு சங்கம், ஒரு இலக்கிய சங்கம் மாதிரி இருக்கும் இல்லையா? அதனோட தலைமையில இருக்கிறவங்க அவங்க வந்து அக்செப்டட், ஓகே அப்படிங்கறது கொடுக்கணுமா. அவர்கிட்ட கொண்டு போய் பாடலை கொடுப்பான். இப்ப தர்மியோட பாடலை ஒத்துப்பாங்க பாத்தீங்களா? திருவிளையாடல் கூட நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கு எப்படி எதிர்ப்பு வந்தது? அந்த நக்கீரன் ஒத்துக்கணும் அப்படி, அவர் தான் தலைமை புலவர் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சீத்தலை சாத்தனாங்கிறவர் தலைமை புலவராக இருக்கிறாரு. அவரு கிட்ட எல்லா பாடல்களும் போகுது. ஆனா அவர் எப்படிப்பட்டவர்னா உண்மை உணர்வு பெற்றவர், உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர். அதனால அவரு சரி எழுதுறாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, விடுங்க, அவங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தப்புக்கு தன்னை தண்டிச்சு பாராம். அவர் எழுதுறத பார்த்து படிச்சுட்டு இருக்கும் போதே அதுல ஏதோ ஒரு இலக்கிய பிழை இல்ல இலக்கண பிழை, ஏதோ ஒண்ணு வார்த்தை பிழை இருந்ததுன்னா அவங்க கிட்ட சொல்ல கூட மாட்டாராம், தனக்கு தானே குத்திப்பாராம். உடனே பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குங்க? இவ்வளவு வருத்தமா இருக்கும். ஐயோ, நம்ம கிட்ட கூட சொல்லாம அவரே வருத்தப்பட்டுக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து தன்னை திருத்திக் கொள்வாராம். இது மகரிஷியுடைய ஒரு வாழ்க்கையில நிகழ்ந்த ஒரு அனுபவம். ஒரு பேராசிரியர் சொன்னதை கேள்விப்பட்ட போது இதே குணநலன் மகரிஷிக்குள்ள இருக்குது. ஆனா தன்னை வருத்தி கொள்ளல, அவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஒரு முறை ஏதோ ஒரு தத்துவம் பேசுறதுக்கு, ஏதோ ஒரு தலைப்பு பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல யாரும் வரல. கடைசியில ஒரு ஆசிரியர் வந்து எடுக்கிறாரு. கொஞ்சம் மாறுபட்ட கருத்தாக பேசிடுறாரு அவர். மகரிஷியோட தத்துவத்துல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட கருத்து, கொஞ்சம் அது ஒத்துக்க முடியாத ஒரு கருத்து. சுவாமிஜி பேசாம லிசன் பண்ணி முடிச்சுடுறாங்க. அப்ப மற்றவங்க சொல்லுவாங்கல்ல, போயிட்டு என்ன சுவாமி நீங்க சொல்லி இருக்கலாமே, அவர் வந்து நம்ம தத்துவத்தை கொஞ்சம் மாற்றி பேசினாரே, கொஞ்சம் கொஞ்சம் அந்த வழி மாறி போன மாதிரி இருந்ததே, நீங்க சொல்லி இருக்கலாமே அப்படின்னு சொன்னபோது சுவாமிஜி சொல்றாங்கன்னா பதிலு, யாருமே எழுந்து வராத போது அவர் வந்தார் இல்லையா, அது அவருடைய தைரியத்தை காட்டுது. இந்த தத்துவத்தை கத்துக்கொள்ளுவார். முதல் முறை பேசுறாரு, அதனால தவறுகள் இருப்பது சகஜம், மாற்றிக்கொள்வார் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப இதுவும் அதே சீத்தலை சாத்தனாருடைய குணநலன்களை ஒத்துதானே இருக்கு. இது தவறு பொறுத்து கொள்ளுதல், அக்செப்ட் பண்ணிக்கிறது. தன்னை பழிப்போரையும் வாழ்த்தணும், அதுதான் அடுத்த நிலை. எங்கேயோ தவறு நடக்கிறது, அந்த தவறுக்கு நாம நம்ம ரொம்ப பாதிக்கப்படாமல், அந்த நபரையும் பாதிக்கப்படுத்தாமல் செய்யக்கூடிய செயல் ஓகே, அதுதான் இன்னா செய்யாமை. ஆனா அடுத்தது என்ன, நமக்கு இன்னா செய்தவர்கள் நல்லா தெரியும், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுதான் இன்னைக்கு ஒரு டேக்அவே மெசேஜா மகரிஷி கொடுக்குறாங்க இந்த பாடல்ல. பழிப்போரையும் வாழ்த்து. அதுக்கு முதல்ல எங்க சொல்றாங்க பாருங்களேன், நம்ம பிறவியில எதுக்காக பிறந்திருக்கோம் தெரியும் இல்லையா? வந்த நோக்கம் என்ன? வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நிலம் மீது விழுந்து விட்டேன். ஆனால் விழுந்த பிறகு என்னை மறந்தேன், எந்த வினை மறந்தேன்னு சுவாமிஜியே சொல்றாங்க. அப்போ நோக்கம் என்ன? தூய்மையெனில் பழிச்செயல்கள் பதிவு நீக்கம். அதுக்காக தான் பிறந்திருக்கோம். பிறவியின் நோக்கம் தூய்மை பெறணும். அந்த தூய்மைக்கு நம்முடைய பழிச்செயல்கள் பதிவு நீக்கம். அந்த பதிவு நீக்கம் எப்படி நடக்கும்? அடுத்த வரியில சொல்றாங்க, துன்ப அனுபவமாக இயற்கை நல்கும். நம்மளுடைய பதிவுகள் நீங்க வேண்டும் என்றால் என்ன நடக்கணும்? உடலில் நோய், உள்ளத்தில் களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில சிக்கல், இதெல்லாம் வந்ததுன்னா என்ன அர்த்தங்க? நமக்கு பதிவுகள் கழிய தொடங்கிடுச்சு. துன்ப அனுபவமா தானே கொடுக்கும். ஒரு துன்பத்தை நீக்கணும்னா இன்னொரு துன்பத்தை கொடுத்துத்தான் நீக்குது இறைநிலை என்கின்ற கணக்கு. ஒரு கால்ல ஒரு முள்ளு குத்திடுச்சு, நம்மளால எடுக்க முடியல, எவ்வளவோ எடுத்து பாக்குறோம், எடுக்க வரல, நடந்தாலே அப்படியே உறுத்துது, வலிக்குது. அப்ப இன்னொருத்தருடைய துணையை தேடுறோம் இல்லையா? இன்னொரு நபர்கிட்ட எனக்கு கொஞ்சம் இதை எடுத்து விடுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கூர்மையான ஒரு ஊசியை எடுத்துக்கொண்டு அந்த முள்ளு குத்துன இடத்திலேயே அதை விட ஆழமா குத்துவாங்க. அப்பதானே அது வெளியே எடுக்க முடியும். ஆனா அப்போ அது எடுத்து முடிச்சு கொடுத்த உடனே அந்த நபரை நாம வாழ்த்துவோமா, திட்டுவோமா? நம்ம நண்பரா இருக்கலாம், சம்ஹவ் யாரோ தெரியாதவங்களா இருக்கலாம். ஆனா அங்க அவங்க என்ன பண்ணாங்க? நம்முடைய துன்பத்தை நீக்குவதற்கு இன்னும் ஒரு துன்பத்தை கொடுத்தா தான் நீங்கும். அந்த முள்ளை எடுக்கணும்னா அதை விட ஆழமா குத்தினா தான் வெளியே வரும். அவங்க குத்தினது வலிச்சது. ஆனாலும் அங்க என்ன நன்மை நடந்தது? முள்ளு வெளியில வந்துடுச்சு.
நல்லா நடக்க முடிஞ்சது. இந்த தத்துவத்தை தான் மகரிஷி இங்க குறிப்பிடுறாங்க. துன்ப அனுபவமாக இயற்கை நல்கும். அந்த இயற்கைன்னா யாருங்க? யாரு மூலமா தானே கொடுத்தாகணும் நமக்கு. அது இயற்கை என்பது ஒரு மனிதனாக இருக்கலாம், ஒரு விலங்காக இருக்கலாம், இல்ல ஒரு மரமாக இருக்கலாம். யாரு மூலமாகவாவது நமக்கு துன்பம் என்பது கொடுக்கப்படும். கணக்கு என்ன? ஏற்கனவே இங்க துன்பம் இருக்கு. அது போகணும்னா அதை விட அதிகமான துன்பம் இருந்தா தான் முடியும். அப்ப இந்த மாதிரி துன்பம் வரும்போது அடுத்த வரியில என்ன சொல்றாங்க? ஆய்வு தனக்குள் ஆற்றி அகத்தே நிற்க. வெளியே நின்னு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டே இருந்தா பிறர் தவறால் துன்பம் வந்துருச்சு, அவங்கதான் எனக்கு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்கள வருந்தக்கூடிய வருத்தக்கூடிய செயல்கள் நம்ம செய்வோம் வெளியே நிக்கிற வரைக்கும். ஆனா இங்க என்ன பண்ணோம்? ஆய்வு தனக்குள் ஆற்றி அகத்தே நிற்க அறிவு ஒளியில் அறத்தின் நெறி விளங்கும். அந்த அறிவு வெளிச்சத்துல என்ன கிடைக்குங்கிறாங்க? இயற்கை நீதி, அந்த எல்லையற்ற பரம்பொருளினோட சரியான மாறாத ஜட்ஜ்மெண்ட் புரியும். நான் என்னைக்கோ கொடுத்தேன், அது எனக்கு இன்னைக்கு திருப்பி கிடைக்குது. திருப்பி கிடைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் கருவியா இருந்துதானே ஆகணும். அந்த கருவியா இவங்க இருந்தாங்க. இதுதான் அறத்தின் நெறி. அது விளங்கிடுச்சுன்னா நாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அந்த வலிய அப்படின்னா தேய்வு பெறும் பவவினைகள். இதுதான் இதுதான் முழுமையான விஷயம் கொடுத்துட்டாங்க. பழிச்செயல் இருக்குது, அது எப்படி விலகும்? துன்பம் வந்துதான் விலகும். துன்பத்தை அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கிட்டு இருந்தோம்னா பவ வினைகள் விலகிவிடும். அப்படி பண்றோமா? அங்கதான் மகிழ்ச்சி கேள்வி கேட்கிறாங்க. திரும்ப திரும்ப வருத்த இவங்க எனக்கு துன்பம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்கள வருத்துறோம், இல்ல நாம வருந்துறோம். நம்மளுடைய வருத்தம் அவங்களுக்கு சாபமா போகுது. அப்ப என்ன ஆகுது? தேய்வு பெறுவதே இல்லை பவவினைகள். இதை உணர்த்தும் திருவிளையாடற் குறிப்பே அன்பர் தூற்றல். ஒருத்தர் நம்மள திட்டுறாங்க, நமக்கு ஒரு துன்பம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா பவவினைகள் தீரணும்னா இந்த மாதிரி ஒன்று கொடுத்தால்தான் முடியும். அப்ப என்னுடைய பாவத்தை, என்னுடைய சுமைய குறைக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அவங்கள நான் வாழ்த்துறேன். அப்போ ஓய்வு உளத்தில் கொண்டு வாழ்த்தி வாழ்த்தி உளமகிழ்வை பழிப்போர்க்கு அர்ப்பணிப்போம். என்ன கொடுக்கணும் அவங்களுக்கு? இந்த இடத்துல கூட உள மகிழ்வை கொடுக்கணும்னு சொல்றாங்க மகரிஷி. வள்ளுவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன வார்த்தை மாற்றம். அவர் நாணன்னு சொன்னாரு இல்லையா? நன்னயம் செய்து விடல். மகரிஷி இங்க அவர் உள மகிழ்வை, அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிற மாதிரி வாழ்த்தி வாழ்த்தி இன்பம் காண்போம். அவங்களுக்கு வாழ்த்து அப்படியே அர்ப்பணிச்சிரும். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் யாருக்கும் துன்பம் தராத வகையில் வாழக்கூடிய தன்மை, துன்பம் கொடுத்தவரையும் வாழ்த்தக்கூடிய தன்மை. நான் துன்பம் கொடுக்காம வாழறது மட்டும் சிறந்த அறம் அல்ல. துன்பம் கொடுப்பவர்களையும் அக்செப்ட் பண்ணிட்டு, அதுக்கு மகரிஷி சொல்லுவாங்களே ஏற்பு எனும் உயர் மருந்து. அந்த ஏற்பு தன்மை வேணும். ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பம் வரா. ஒரு ஃபார்முலாவுக்கான ஒரு சூப்பரான விஷயம் பாருங்க, டெஃபினிஷன். ஏற்பு இன்றி தீ அண்டாது பவ விருப்பு இன்றேல் ஒரு துன்பம் வரா. இப்ப துன்பம் வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தங்க? பவ இருப்பு இருக்கிறது. ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும். எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்றுக்கொள்வோம் வினை போக்கும் மருந்தே என்று. என்னுடைய வினையை போக்குவதற்கு ஒரு மருந்தை இவங்க கொடுக்கறாங்க. வாழ்க வளமுடன். மருந்து கசக்கத்தான் செய்யும். கசந்தாலும் அங்கே உள்ளே போய் அது நன்மையை செய்வது எப்படி உண்மையோ அதே போல பிறருடைய தூற்றலோ பிறருடைய துன்பமோ அவங்க கொடுக்கக்கூடிய துன்பமோ என்னுடைய பாவத்தை கழிக்கிறது. அதனால வாழ்த்தி வாழ்வோம். ஏற்பு பிறர் தூற்றலுக்கும் மனம் உயர்த்தி ஈகை பிறர் நலத்திற்கும் செய்தே வாழ்வோம்னு சொல்லுவாங்க ஒரு கவிகளை. அப்ப ஏற்பு அப்படிங்கிற உயர் மருந்து நம்ம கிட்ட இருந்ததுன்னா பழிப்போரையும் வாழ்த்த முடியும். அதனால்தான் எவரேனும் இருப்பின்னு ஒரு வார்த்தை மகரிஷி போடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியான வேர்டுங்க. அது இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல யாரும் இல்லாதவங்க இருக்கணும் போல தெரியுது. அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல் இல்லையா?
அப்ப இருந்துட்டே இருக்கின்ற வரை நாம இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போகல. ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடத்துல நினைப்பதற்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கிட்டு இருப்போம். எதுக்கு எதிரியா நினைக்கணும்? அவங்க எனக்கு துன்பம் கொடுத்தாலும் எனக்கு நன்மை தான் செஞ்சிருக்காங்க. என்னுடைய பதிவுகளை கழிக்க வந்த நட்பு அவர்கள். அப்படின்னு தோள்ல கை போட்டுக்கும் போது அவங்க இந்த கேட்டகரியில இருந்து மேல இருக்க கேட்டகரிக்கு போயிடுவாங்க. உறவுகள், நட்புகள்ங்கிற கேட்டகரிக்கு இல்லையா? அப்ப அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு ஸ்டேஜ்ல. அதத்தான் மகரிஷி ஒரு சூட்சும குறிப்பாக எவரேனும் இருப்பின் அப்படிங்கிற வார்த்தையில குறிப்பிடுறாங்க. அப்ப அந்த அல்டிமேட் கோலுக்கு நாம போகணும்னா பழிப்போரை வாழ்த்துவோம். பழிப்போர் கூட பழிப்பது எதற்காக? என்னுடைய கர்ம வினையின் பயனே, ஏற்றுக்கொள்வோம் வினை போக்கும் மருந்தே என்று. இப்ப இத ஆழமாக பதிக்க பதிக்க அந்த உண்மை உணர்வு அதுதான். அது வெளிப்பட்டதுன்னா அடுத்தது இரண்டொழுக்க பண்பாடு சுலபமாகும் இல்லையா? அதுதானே இறை உணர்வும் அறநெறியும். அந்த வகையிலே அருமையான ஒரு பாடல் உண்மை உணர்வு என்ற தலைப்பிலே மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. அதற்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளம்.